வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனியன். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஃபாரின் ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைப்போம். இருந்தாலும் ஒரு சில செலவுலாம் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அதுவும் ஃப்ளைட் டிக்கெட் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். ஆனால் நம்ம எடுக்கிற ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டில் 2 நாடை நம்ம சுற்றி பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். இது நடைமுறையில் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எடுக்கிற ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டில் எப்படி 2 நாடை சுற்றி பார்க்குறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட அடுத்த ட்ரிப் இதுவாக கூட இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்க டைரக்ட் ஃப்ளைட் மூலியமாக போவாங்க. அப்படிலாம் கனெக்டிங் ஃப்ளைட் மூலியமாக போவாங்க. கனெக்டிங் ஃப்ளைட்னா என்னென்னா, ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு டைரெக்டாக போகாமல் வேற ஒரு நாட்டில் இறங்கி மறுபடியும் அங்கேருந்து அவங்கள ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வேறு ஃப்ளைட்டில் போவாங்க. இதுதான் கனெக்டிங் ஃப்ளைட் சொல்லுவாங்க. இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும் நடுவில் ஒரு டைமிங் இருக்கும். அதாவது அடுத்த ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக ஒரு டைமிங் இருக்கும். இந்த டைமிங்கை தான் லே ஓவர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்டாப் ஓவர் டைம் சொல்லுவாங்க. இந்த லே ஓவர் டைம் 3 மணி நேரம், 5 மணி நேரம், 12 மணி நேரம், 15 மணி நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லேவர் டைமில் பெரும்பாலான ஏர்போர்ட்டில் உங்களை வெளியே விட மாட்டாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டு உள்ளே இருந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்டில் இந்த லேவர் டைமில் அவங்க நாட்டுக்கு போகிறதுக்காக அனுமதிப்பாங்க. இதுக்கு நீங்கள் டிரான்சிட் விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கணும். இந்த டிரான்சிட் விசா பெரும்பாலான நாட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்டில் இந்த டிரான்சிட் விசா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. உங்களுடைய லேவர் டைமில் நீங்கள் டிரான்சிட் எடுத்துகிட்டு அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு அந்த நாட்டை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் உங்களுடைய ஃப்ளைட் டைமுக்கு உள்ளே நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இது போல் கனெக்டிங் ஃப்ளைட்டில் அதிகமான லேஓவர் ஃப்ரீயாக டிரான்சிட் விசா கொடுக்குற நாடு மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே டிக்கெட்டில் 2 நாடை நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். எந்த நாட்டில் இந்தியன் சிட்டிஸுக்கு டிரான்சிட் விசா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எந்த இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு ஆனர் விசா ஃப்ரீயாக இருக்கோ அங்கே எல்லாம் உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உதாரணமாக ஸ்ரீலங்கா, மலேசியா, பேங்காக், யுஏஇ இது போல் நாட்டில் நீங்கள் டிரான்சிட் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இதேமாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில நாட்டில் நீங்கள் டிரான்சிட் விசாக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில நாட்டில் இது ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு மனசில் டவுட் வரும், எப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சி எப்போ ஃப்ளைட்டில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான ஒரு ஆப்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணமாக நீங்கள் பேங்காக் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேங்காக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, மதுரை, திருச்சி, சென்னை இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மார்னிங் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. காலையில் 10:15 உங்களுக்கு திருச்சியிலேருந்து மதுரையிலேருந்து ஃப்ளைட் கிளம்பும். சென்னையிலேருந்து 9:55 கிளம்பும். 11:05 உங்களுக்கு ஸ்ரீலங்கா போய் ரீச் ஆகிடும். கொழும்புலேருந்து பேங்காக்கு உங்களுக்கு நைட்டு 1:10 தான் உங்களுக்கு ஃப்ளைட்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு நடுவில் 13லேருந்து 14 மணி நேரம் உங்களுக்கு லேவர் இருக்குது. ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு டிரான்சிட் விசா உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஆனரல் விசா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கிட்டு நீங்கள் கிளியர் ஆகிட்டு நீங்கள் ஸ்ரீலங்கா நாட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்ரீலங்காவை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் உங்களுடைய அடுத்த ஃப்ளைட்டுக்கு கரெக்டான டைமிங் நீங்கள் பேங்காக் போய் ரீச் ஆகலாம். சாலிடாக உங்களுக்கு 14 மணி நேரம் லேவர் கிடைக்கும். நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு மேக்ஸிமம் 1 hour தான் உங்களுக்கு ஆகும். நீங்கள் 12 மணி நேரம் நீங்கள் ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஏர்லைன்ஸில் கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கும்போது, அதாவது ஒரே டிக்கெட்டாக இருக்கும்போது இந்தியாவிலே உங்களுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கான போர்டிங் பாஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே போல் உங்களுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து பேங்காக்கான போர்டிங் பாஸும் உங்களுக்கு இந்தியாவிலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் கொழும்பு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு நீங்கள் டிரான்சிட் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் ஆகாது. டேரெக்டாக நீங்கள் இமிக்ரேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளைட், அதாவது கொழும்புலேருந்து நீங்கள் பேங்காக் ஃப்ளைட் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு கம்மியான டைம் மட்டும் தான் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் செலவாகும். அதிகமான டைம் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இதில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேருந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பேங்காக் போகிற அந்த டிக்கெட் ஃபேரும் நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா போகிற டிக்கெட் ஃபேரும் ஒன்று தான் வருது. அதனால் உங்களுடைய ஒரே டிக்கெட் ஃபேரில் நீங்கள் 2 நாடை நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கூகுளே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். எந்தெந்த ஏர்லைன்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும்னா, இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுற வெளிநாட்டு ஏர்லைன்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், பட்டிக், ஸ்கூட், எமிரேட்ஸ் இது போல் இருக்கிற ஏர்லைன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
இது எப்படி நீங்களே செக் பண்ணலான்னா, நீங்கள் உங்களுடைய ஆன்லைனில் ஏதாவது ஒரு புக்கிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணி, எங்கேருந்து எங்கே போகிறீங்கன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, உங்கள் டேட்டை சூஸ் பண்ணி சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லிஸ்ட் வரும். அதில் ஃபில்டர் ஆப்ஷனில் ஒன் ஸ்டாப் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, டைரக்ட் ஃப்ளைட் இல்லாமல் கனெக்டிங் ஃப்ளைட் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் வரும். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது லே ஓவர் டைம் அதிகமாக இருக்கிறபடி நீங்கள் வந்து ஃப்ளைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஏர்லைன்ஸ்லேருந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுமோ, அந்த ஏர்லைன்ஸில் தனியாக நீங்கள் கிளிக் கொடுத்து கூட நீங்கள் சர்ச் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மலேசியன் ஏர்லைன்ஸும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் மலேசியன் ஏர்லைன்ஸை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிக நேரம் லே ஓவர் டைம் ஒரு ஃப்ளைட் இருக்குது. அதை நான் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதில் வந்து எத்தனை மணிக்கு ஃப்ளைட் கிளம்புது, எத்தனை மணிக்கு மலேசியா போகும், மலேசியாவில் எவ்வளோ நேரம் லே ஓவர் டைம் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கேற்றபடி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். இது மாதிரி எந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ டைரக்ட் ஃப்ளைட் இல்லாமல் கனெக்டிங் ஃப்ளைட்டில் லே ஓவர் அதிகமாக இருக்கிற ஃப்ளைட்டை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணி எடுத்து அந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கு முன்னாடி என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கனெக்டிங் பாயிண்டில் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணணும். அதாவது அந்த நாடு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே டிக்கெட்டில் நீங்கள் 2 நாடை சுற்றி பார்க்கலாம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.